Hi dear friends, Assalamualaikum warahmatullahi wabarakatuh. நம்ம பார்த்துக்கிட்ட மேலே ஆயிரத சுவாமி மைதானம் இந்தியில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு இடம் பார்க்குறதுக்கு. இப்போ அங்கே தான் நம்ம இருக்கிறோம். இந்த சுவாமிகள் இருக்கக்கூடிய இடங்கள் இது. மயூரநாத சுவாமி இருக்கக்கூடிய இடங்கள் புறாவை பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது. இங்கே வந்து பார்த்திங்கன்னா உள்ளார ஃபேமஸான அவ்வளோ இடங்கள் இருக்குது. மக்கள் நடமாடுறது போகிறது வர்றது எல்லாமே வந்து இங்கே இதுவாக இருக்கும். பார்த்திங்கன்னா ரொம்ப பழமையானது. 1500 ஆண்டுகள் முன்னாடி உள்ள கோயில் இது. மயூரநாத சுவாமி கோயில் அவ்வளோ ஃபேமஸாக இருக்கிறது. அவ்வளோ ஒரு ஃபேமஸான ஒரு கோயில் இருக்குது. இப்போ அங்கே உள்ளார தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். ஆமாம், அது மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ரொம்ப விசேஷமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப பயன்பாட்டு உள்ள ஒரு திருக்கோயில் இருக்குது. நம்ம பார்த்தாலும் அந்த அளவுக்கு பழமையான ஒரு கோயிலாக இருந்தாலும் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. ஆமாம், ஆமாம். அவ்வளோ ஒரு ஃபேமஸான மயூரநாத திருக்கோயில் பார்த்திங்கன்னா உள்ளார பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரம்மாண்டமாகவும் அவ்வளோ இதுவாகவும் சூப்பராக அமைஞ்சிருக்குது இந்த கோயில். இதான் மெல்லத்தூரில் மயூரநாதர் கோயில்னு ரொம்ப ஃபேமஸான ஒரு கோயில். 1500 ஆண்டுகள் முன்னாடி உள்ள கோயில் இது. பரம்பரித்து அருமையான முறையில் வச்சுருக்குறாங்க. இன்றும் இல்லை என்றென்றும் நம்ம எத்தனை தலைமுறையாக இருந்தாலும் இந்த கோயில் வந்து நிலைச்சி இருக்கும். பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு சூழல். எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் நெல் அறுவடை பண்ண நெல் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. அருமையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆமாம், அந்த காலத்து கிணறு அதெல்லாம் இன்னும் இருக்குது. சொல்லப்போனால் தங்கு விடுதி அதேமாதிரி ஒரு சிறப்பான முறையில் அமைச்சிருக்கிறாங்க கோயிலை பார்க்குறதுக்கு. இப்போ அதுதான் நம்ம வளம் சுற்றி வரோம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு. என்னது? சரி சரி.